திடீர்னு டிராஃபிக்கு. பேலூர் இது பேலூரா? ஆமாம், லெஃப்ட்டு போனால் பேலூர், அப்புறம் ரைட் சைட் போனால் அலைபீடு, நேராக போனால் சிக்மங்களூர். சிக்மங்களூரில் என்ன இருக்குது? டிராஃபிக் ஜாம் எத்தனை ஆச்சு சொல்கிற அளவுக்கு சிக்னல் சர்க்கிள் இதெல்லாம் சிக்மங்களூர் பக்கம் போகிறாங்க. சிக்மங்களூர் ஹெபங்குடி நிறைய பேர் சிக்மங்களூர் பக்கம் போகிறாங்க போல. இங்கே ஒரு பிரிட்ஜ் வரும், பிரிட்ஜு காலத்தில் இந்த பிரிட்ஜில் ஒன் வேயாக இருந்ததுல்ல, அதான் ஒன் வேனா ஒன்றுமே இல்லைடா, ஒரு வண்டி தான் அட் டைம் போகும். ஆமாம் ஆமாம், ஒரு வண்டி தான். எல்லோரும் இங்கே வெயிட் பண்ணுவாங்க அது கிளியர் ஆகிற வரைக்கும். தெரியல அப்படி போக முடியுமான்னு, எல்லோரும் போகிறாங்க. சிக்மங்களூர் என்ன தீபம் இருக்குது? சிக்மங்களூர் ஒன்று, சிக்மங்களூரில் என்ன இருக்குதுன்னா காஃபி எஸ்டேட் அதானே? அது சிக்மங்களூர் அடுத்து. கோவில்லாம் எதுவும் இல்லை. சிக்மங்களூர் அடுத்து தான் ஹையஸ்ட் பீக் ட்ரெக்கிங் பாயிண்ட்லாம் சிக்மங்களூர்ல. சிக்மங்களூர் பக்கத்தில். மலையாது மலை மேலே போகிற மாதிரியா? மலை மேலே இல்லை, சிக்மங்களூர் வந்து சிட்டி தானே. நம்ம ஓகே உங்களோட போகும்போது அது போகலையோ, சரி ஓகே. இல்லை அதாவது சிக்மங்களூர் வந்து பார்த்தீங்கன்னா ஹாசன் மாதிரி தானே, பட் ஹாசனை விட இன்னும் கொஞ்சம் ஆல்டிடியூட் ஜாஸ்தி. ப்ளஸ் இந்த ஸ்ருங்கேரிக்கெல்லாம் ரொம்ப பக்கம். ஸ்ருங்கேரி, ஒரநாடு, அந்த முக்கியமான இடம்லாம் இருக்குல்ல, அதுக்கு ரொம்ப பக்கம். நிறைய ரெசார்ட் இருக்குது, நிறைய குட்டி குட்டி ஃபால்ஸ் இருக்குது. ஃபால்ஸ்லாம் இருக்கா? எக்கச்சக்கமாக இருக்குது. அது என்ன பண்ணோம் தெரியுமா, ரெசார்ட் புக் பண்ணி ரெசார்ட்லேருந்தே நமக்கு வந்து ஒரு சில இது அரேஞ்ச் பண்ணுவாங்க. அவங்களே ஒரு ஜீப் வச்சுருப்பாங்க, அதில் நம்மளை வந்து ட்ரெக்கிங் ஸ்பாட்டு அதே மாதிரி இந்த ஃபால்ஸுக்கெலாம் கூப்பிட்டு போவாங்க. நேராக போனால் பஸ் ஸ்டாண்டு, பஸ் ஸ்டாண்டுக்கு இல்லை லெஃப்ட்டு போகிறோம். இப்போ லெஃப்ட்டு போய் ஸ்ட்ரைட் போனால் வந்துடும். நல்லா காஃபி பொடி இருந்தால் வாங்கிக்கலாம்ல. சிக்மங்களூர் காஃபி பொடி கிடைக்கும், பட் அது அந்தளவுக்கு அறமாக இருக்காதுண்ணா. அதில் வேணா வாங்கி ட்ரை பண்ணி அது வந்து கோத்தாஸ். கோத்தாஸில் ஹோட்டல் பிளெண்ட். அது கோத்தாஸ்ல ஹோட்டல் பிளெண்ட். ஆமாம், வேற எதுலயும் இல்லை ஹோட்டல் பிளெண்ட். இல்லை கோத்தாஸில் ஹோட்டல் பிளெண்ட். நீ எங்கே குடிச்சா சொல்கிற? ஆற்றுல எனக்கு சித்தி டிகாஷன் போட்டு நல்லா இருந்துச்சு. இந்த காஃபி கொட்டை வாங்கிட்டு போகணும், போய் அது மிஷினில் போட்டு அரைச்சி அப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அது ஒரு நாள் இல்லை தீப்பு, டெய்லியும். எது? காஃபி கொட்டையை வாங்கி வறுத்து உடச்சி பொடி இறக்கி டிகாஷன் போட்டு கொடுக்கணும். ரொம்ப ஈஸியாச்சே. இல்லை அந்த மாதிரிலாம் நம்ம பண்ணிட்டு இருக்கலையே. கொட்டை அப்படி வேணுமா டெய்லி? அப்படி வேணும்னா நீங்கள் அண்ணனுக்கு வந்து எஸ்டேட்டை தான் போய் வேலை செய்கிறோண்ணே. எஸ்டேட்டை போய் இலையை பறித்து அது கொட்டையை கன்வெர்ட் பண்ணி பண்ணணும். அதான் 2 பேரும் பேசணும், 4 முழுக்க பேசணும். ஆனால் ₹1 லெஃப்ட்டு, ₹1 கூட பில் ஆகக்கூடாதுன்னு. அப்படி இந்த இடத்துக்கு நான் எப்படி வரேன்னா, அப்பா வந்து இங்கே ஒரு இந்த இதில் ஒர்க் பண்ணார், ரிச்சன் கோடு பேஸ்ட் கம்பெனி ஒர்க் பண்ணார். அதுக்கு வந்து அப்பாவோட இது பார்க்க தான் வருவேன். அப்பாவுக்கு பதிலாக அபி வருவான். நான் வருவேன் 2003 2004 வந்து ஒரு அபி கலெக்ட் பண்ணி இங்கே டெய்லியில் வாரத்துக்கு ஒரு தடவை வருவேன். வாரத்துக்கு ஒரு வருவேன். நான் வீக்லி ஒன்ஸ் வந்து கலெக்ட் பண்ணுவேன். ஏன்னா என் ஃப்ரெண்டோட அஸ்பாஸ், என் ஃப்ரெண்டு ருத்ரேஷன் இருப்பான். அவன் மூஞ்சி என் மூஞ்சி கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். ஃபேஸ் கட்டினேன் சேமாக இருக்கும். அதுவும் அவங்ககிட்ட ஒரு பாஸ்போர்ட் ஃபோட்டோ வந்து ஒரு மாதிரியாக இருக்கும்.
அது எந்த ஃபேஸ் போட்டாலும் அந்த ஃபேஸ் ஈஸியாக யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். நான் அதை வந்து யூஸ் அந்த பண்ணுவேன். பஸ் பாஸை வாங்கி பஸ் பில் இது அப்புறம் கிளைம் வேற பண்ணுவாங்கல்ல. டைம் வேறு பண்ணுவோம் டிக்கெட்டை. ஃபஸ்ட் பாஸ் என்ன வேலை டிக்கெட் ஆக்சுவலா? இங்கே இங்கே பக்கத்தில் ஒரு ஆஃபீஸ் உண்டு. ஆ அந்த ஆஃபீஸில் போய் இது வாங்கிட்டு வரும். எது வாங்கிட்டு வரணும்? இது நான் அதான் ஒரு என்வலப் கொடுப்பாங்க, ஆ. அதை வாங்கிட்டு வருவேன். வாங்கிட்டு அப்படியே அப்பா கொடுப்பேன், அப்பா கோவில் கொரியர் தெரியுதா பண்ணுவோம். இருந்தாப்புல? அதான் கோவில். என்ன கேஷவா வேலூரில் ஃபேமஸானது. ஏய் இப்போ வரைக்கும் பிடிக்கலன்னு சொல்லியிருக்கேன். ஒரு நிமிஷம் ஏய் ஆஞ்சநேயர் அது ஆமா, ஆமாம், அது இப்போ வச்சிருக்காங்க. சும்மா ஒரு இதுக்கு அது எப்போதும் கிடையாது, கோவில் மட்டும்தான். பிஜேபி பாலிடிக்ஸ் அவ்வளோதான். இங்கே நிறுத்தலாமாடா? ஏன்னா பார்க்கிங் அங்கே தெரில, பார்ப்போம். இது பார்க்கலாம். இல்லைன்னா இங்கே வரலாம். கூட்டமாக இருக்கு. ம் நான் வரேன்னு இருக்கக்கூடாது. என்ன இப்போ பெருமாளா சிவனா? இங்கே தான் நம்ம அதான் விஷ்ணு. இங்கே தான் எங்கள் ஒருத்தர் ரிலேட்டிவ் இருப்பார், ஸ்ரீகண்ட். அவர் வீடு இங்கே தான் இருக்கு. இதான் அவர் வீடு தான். பார்த்தேன் நான், ஜஸ்ட் நான் தாண்டிட்டேன் அதுக்குள்ள. சரி நான் பெருமாள் நீங்களும் கார் எடுக்கலாம். எல் இங்கே போடுங்க, இங்கே போய்